கொள்ளுங்க, அதுவும் ஆண்டவர் செய்வார். எப்படி செய்வார்னா, அவர் என்ன அப்படி ஊழிய நாட்களிலே எரிகோவில் போய் கொண்டிருக்கிறார். ஒரு அத்திமரத்தை பார்த்த உடனே அவருக்கு என்ன, அவருக்கு ஆல்ரெடியாகவே பசியாக இருந்தது. அத்தி மரம் அப்படி கண்களிலே படுகிறது. அது வாலண்டியராகவே ஆண்டவருக்கு முன்பதாக தெரிந்தெடுக்கப்பட்டு வருகிறது. அது பழங்களை கொடுக்காத காலம், பழம் வராத காலம். என்னுடைய ஆண்டவருக்கு தெரியாதா? உலகத்தை படைத்தவருக்கு தெரியாதா எந்த காலத்தில் பழம் இருக்கும், எந்த மரத்தில் எப்போ பழம் இருக்கும், எப்படி பழம் இருக்கும், இதை சாப்பிட முடியுமா? படைத்தவரே அவர் தானையா. படைத்தவனே அவர் இருக்க படைப்பு ஏன் பதற வேண்டும்? கரங்களை தட்டி சொல்லுவோமா? படைத்தவனே நம்ம கூட இருக்க படைப்பு எதை கண்டு கலங்க வேண்டும்? அவருக்கு தெரியாதா இதுல பழம் வருமா வராதா, இது என்ன மரம் தெரியுமா தெரியாதா? அனைத்தும் தெரிந்தவர் அத்தி மரத்தை என்ன பண்ணாராம்? பழம் இல்லாததுனால எதுக்கு? நீ என்னைக்காவது யோசித்து பார்த்தீங்களா? பழம் இல்லாத காலத்துல உலகத்தை படைத்த ஆண்டவர் மரத்தை ஏன் சபிக்க வேண்டும்? அவர் மரத்தை வார்த்தையினால சபித்தார். அவர் சபித்தது மரத்தை அல்ல, தனக்கு எது வேணுமோ, அதுக்கு எதெல்லாம் எதிராக இருக்கிறதோ அத்தனை அவர் சபித்தாரையா. கரங்களை தட்டி சொல்லும்.